மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இப்பெல்லாம் பதறுது. இந்த ஒரு 2-3 நாளா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து சாத்தான்குளம் 2020 வந்து சாத்தான்குளம் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் இவங்களை வந்து லாக்அப் டெத்ல ஆனது போது கேட்கும் போது அந்த விஷயம்லாம் எப்படி தெரியுமா பதறிச்சு. அதாவது நம்ம வீட்டில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தாங்க அந்த பதற்றம் இல்லை அந்த ஒரு அணுகுமுறையை நம்ம கிட்ட மாறும். அன்டில் தென் ஒரு நியூஸா பார்க்கும்போது கண்டிப்பா மாறாது. ஏன்னா வேற ஒருத்தருக்கு நடந்தது நம்மளுக்கு நடந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்றதான் யோசிக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் குற்றம் செஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து போலீஸ் கிட்ட போயிட்டு மாட்டணும், இல்ல போலீஸ் நம்மளை விசாரிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல வேற யாரோ பண்ணிருக்கிறது நம்ம வந்து ஒரு சாட்சியங்கள் சொல்லும் போது கூட இல்ல, நம்மளுக்கான அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நினைக்கும் போது தான் பதறுது. ஸோ அந்த மாதிரிதான் இந்த ஒரு விஷயம். 27 ஜூன் காலையில ஒரு 11 மணி போல வந்து சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியில திருப்பவனம் இங்க வந்து ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த காளி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில்னு பேசப்படுது, சொல்லப்படுது. அந்த ஃபேமஸான கோயில்ல தான் இவர் வந்து ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ்ல ஒர்க் பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு பாதுகாவலரா ஒர்க் பண்றாரு நம்ம அஜித்குமார் அவர்கள். யூஸ்வலா இருக்க விஷயம் தாங்க. என்னன்னா இப்போ நம்ம எங்க போனாலும், இப்ப நீங்க கோயிலுன்னு இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் இல்ல, ஒரு நார்மல் வேலை, இப்ப நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு ஹோட்டல்ல கூட இல்ல ஒரு கார் எடுத்து விடுறீங்க, இல்ல கார் பார்க்கிங் வந்து பின்னாடி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 rupees கொடுத்தீங்கன்னா அவங்க முகத்துல இருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ, ஒரு 10 ரூபாய் அந்த மனுஷன் எடுத்து கொஞ்சமாச்சும் கைட் பண்ணாருப்பா, ஒரு 10 ரூபா கொடுக்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க வந்த 2 பேரு, அவங்க பேர் என்னன்னா சிவகாமி, நிக்கிதா. சிவகாமின்றவங்க கொஞ்சம் வயசானவங்க, நிக்கிதான்றவங்க யங் டாக்டர். இவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ கோயிலுக்குள்ள வந்துட்டு அவங்கள வந்து கைட் பண்ணி கூட்டு போறதுக்காக அஜித்குமாரை அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வீல் சேர் வச்சு கொஞ்சம் கூட்டு போங்க, அந்த எண்டு வரைக்கும் கூட்டு போனோம், உள்ள வரைக்கும் கூட்டு போனோம் சாமி பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அவர் ஏதோ 500 rupees வந்து கேட்டிருக்காரு, அதுக்கு வந்து அவங்க 100 rupees தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலா இருக்க டீலிங்க. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் காசு கொடுப்பாங்க, அவங்களோட நன்னடத்தையை பார்த்து, இல்லை அவங்க வேலை செய்யறதை பார்த்து, இல்லை எதுக்கு வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்க நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.